வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் மேலே ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோடு நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்கிறது நம்மளோட எவ்ரிடே அனாலிசிஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது கிளாரிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான டியூஸ்டேக்கான ஒரு குட்டி அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்றைக்கான டியூஸ்டேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த டேட்ஸுமே பை பண்ண மாட்டோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ரூல். ஸோ ஏன் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படிங்கிற என்ட்ரி எக்ஸிட்கான ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் இருக்க கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக கிளியராக ஒன்ஸ் வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த டேட்ஸ் மட்டும் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம லைனில் நமக்கு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சலில் இங்கே நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே தான் கிடச்சிது. ஸோ இதை தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 23643 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அது நமக்கு அப் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ணோம், பட் ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா, ஸோ நமக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்ன ஆச்சுன்னா நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான் இங்கே நமக்கு ஹிட் ஆச்சு. ஸோ எப்பவுமே கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லோவில் உங்கள் ஸ்டாப் லாஸ் வேல்யூ டிசைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு 26 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஆக்சுவலி 23617 26 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸோட நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் கம்ப்ளீட் ஆச்சு. தென் செகண்ட் ட்ரேட் போகலாம். நெக்ஸ்ட் ஒரு அப் கன்ஃபர்மேஷன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதையும் கன்ஃபர்மேஷன் எல்லாம் சூஸ் பண்ணியிருப்போம். இதோட க்ளோசிங்கில் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே என்னென்னா 23644 நம்ம பை பண்ணது வந்துட்டு இங்கே கொஞ்சம் மொமெண்டம் இருந்தது. ஒரு 31 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட செகண்ட் ட்ரேட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். 23675 வரைக்கும் ஒரு மினிமமான ப்ராஃபிட்டோட நீங்கள் டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேடும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ சேம் நம்ம லைனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அனதர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே என்னாச்சுன்னா டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான் இல்லையா, இங்கே அழகாக ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ டவுன் ட்ரெண்ட். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே சூப்பராக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. இது ஆக்சுவலி இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 23607 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ஸ் தான். ஐ திங்க் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் வெயிட் பண்ணி இதை வெரி மேக்ஸிமைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். 23370 வரைக்குமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ ஒரு 237 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். பட் இங்கே நான் எவ்ரி வீடியோஸ்லேயே மென்ஷன் பண்ணுற ஒன்று தான், ப்ரீமியம் ரேட்டுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங். ஸோ எவ்வளோ இயர்லியராக நீங்கள் உங்களோட டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு நீட்டாக எக்ஸிட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமமாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இங்கே இதோட லோ நம்ம நியரஸ்ட்டு டார்கெட்டாக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இங்கேயே நீங்கள் வந்துட்டு ஒரு 101 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ட்ரேடை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அட்டன் பண்ணது நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனோட நமக்கு வந்துட்டு ஒரு 3 ட்ரேட்ஸ் நம்ம அட்டன் பண்ண 3 ட்ரேட்ஸில் ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட், செகண்ட் ட்ரேட் ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங், பட் தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங். பிகாஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதா நமக்கு இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இங்கே நியரில் நீங்கள் எங்கே உங்கள் டார்கெட் நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தீங்கனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் அப் டவுன் ட்ரெண்ட்ஸ் தான் இல்லையா. ஸோ எங்கே நியரில் நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு நீட்டாக நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்ரி அனாலிசிஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம ட்ரெண்ட் லைன் பற்றின நம்மளோட செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க, இதுதான் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி டியூஸ்டே இன்றைக்கி எக்ஸ்பைரியும் கூட இல்லையா. ஸோ இன்றைக்கான அனாலிசிஸ் இதுதாங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ஒரு 132 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தாலும் 26 நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ 106 வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஆக்சுவலி நான் இங்கே கன்சிடர் பண்ணது ஒன்லி நம்ம ரொம்ப நியரில் நம்ம அச்சீவ் பண்ண டார்கெட் மட்டும்தான் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணியிருக்கலாம், உங்கள் டார்கெட் செட் பண்ணியிருக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வெரி லாஸ்ட் வரைக்குமே வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் நான் ரொம்ப நியரில் நம்மளோட டார்கெட் டிசைட் பண்ணிட்டு அதோட எக்ஸிட் ஆகிட்ட வேல்யூஸ் தான் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே,
ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கு நாளைக்கு வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி எவ்ரி வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம போத் டார்கெட்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருக்குமா டவுன் ட்ரெண்ட்ஸில் இருக்குமா அப்படின்ற வரிஸ் வந்துட்டு நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம போத் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிச்சுவேஷன் பேசிஸில் வந்துட்டு அது மூவ் அப் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம். பட் நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் நம்மளோட எவ்ரி மூவ்ஸும் இருக்கும். அதுதான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க நம்ம செட்டப்ஸோட மெயின் மோட்டிவ் அதுதான். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ரிஸ்க்குள்ளே எப்போ பார்த்தாலும் வந்துட்டு நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கிற மைண்ட்லேயே நம்ம இருக்கணும்னு இல்லை. ஸோ எது வந்தாலும் நம்ம ரிஸ்க் மேனேஜ் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லாட் ஆஃப் வாலடைல் சுச்சுவேஷன்லையும் ஒன்று நம்ம நீட்டாக வந்துட்டு சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணுவோம், இல்லைனாலும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம நீட்டாக எக்ஸிட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ வாங்க இப்போ அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 235 87 23 779 239 55 240 51 241 41 242 58. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 230 40 229 53 228 57 22712 226 48 22447. So this is our downtrend targets for Nifty 50. Both targets நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த போத் டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷியோராக வந்துட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனில் உங்களோட பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் தென் டார்கெட் டிசைட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட மூவ் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரி டே டார்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ நேற்று நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு 1400 அளவுக்கு நம்மளோட டார்கெட்ஸ் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நேற்று எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இன்றைக்கும் வந்துட்டு நம்ம நீட்டான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் எக்ஸிட் ஆகணும். இப்போ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்தாச்சு. தென் வாங்க பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸும் பார்த்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸும் பார்த்துடலாம். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கி அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த டேட்ஸுமே வெயிட் பண்ண மாட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு டே எப்படி இருந்தது அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 கன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப மைனூட்டான ஒரு டிஃப்ரென்ஸில் வந்துட்டு மிஸ் ஆச்சு இல்லையா. ஸோ இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு மிஸ், சிமிலர்லி இங்கே ஒரு மிஸ். நத்திங் டு வரி. ஆனால் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ணுறது கிடையாது. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங், ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட மொமெண்டம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, வித்தவுட் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இங்கே தான் நமக்கு இருந்தது. இங்கே தான் ஒரு சிங்கிள் கன்ஃபர்மேஷன், ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் எல்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவான 5366 உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஆக்சுவலி ஒரு 87 வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். 53753 வரைக்கும், ஒரு 83 பாயிண்ட்ஸ் வரைக்கும், 87 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சிங்கிள் ட்ரேட் நமக்கு. ஓகே, ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ். இது வந்து ஆஃப்டர் 3 o'clock. ஸோ நம்ம அது ஃபாலோ பண்ணுற ஒரு ரூல் தான் இல்லையா. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸும் சரி, லாஸ்ட் 30 மினிட்ஸும் சரி, நம்ம எந்த ட்ரேட்ஸும் வந்து புதுசாக பை பண்ணுறது கிடையாது, ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுறது கிடையாது. அது என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஒன் ட்ரேட் அட்டன் பண்ண ஒரு 87 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ எவ்வளோ மைனூட் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் நம்ம பை பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு
வெட்னஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஆப்ட்ரெண்ட்ஸ்க்கு நாளைக்கு வெட்னஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 543013, then 54408, 548 03, 55317, 55312, 55756, 56019. ஸோ இது நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 52892, 52552, 52553, then 52136, 51762, then 51498, then 51189. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. போத் டார்கெட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நம்மளோட டார்கெட்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும் நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருக்க போகுதா இல்லை டவுன் ட்ரெண்ட்ஸில் இருக்க போகுதா இல்லையா? ஸோ நம்ம டார்கெட்ஸில் வந்துட்டு அதான் போத் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி சுச்சுவேஷன்ஸ்லையுமே வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட எவ்ரிடே டார்கெட்ஸும் நமக்கு இருக்கும். ஸோ அப் ட்ரெண்ட்ஸ் ஆர் டவுன் ட்ரெண்ட்ஸ் எதில் இருந்தாலும் நம்ம வரி பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம போத் டார்கெட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அப்பில் இருந்தாலும் வரி பண்ணாதீங்க, டவுனில் இருந்தாலும் வரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்மளோட ட்ரெண்ட் லைன்குள்ளே மட்டும்தான் நம்மளோட எவ்ரிடே மூவுமே இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.